அப்போ எது பகுத்தறிவு என்றால் பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சாதி ஒழியனும் மத ஒழியனும் சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுனா என்ன அவர் சொல்கிறார், மனிதனுடைய ஜீவராசிகளுடைய சிந்தனா சக்தி குறித்து வச்சுக்கணும். இது கிளாஸ் மாதிரி, இது மேடை பேசல, அது நான் வேறு மாதிரி பேசுவேன். சிந்தனா சக்தி, ஜீவராசிகளின் சிந்தனா சக்தியும் அந்த சிந்தனா சக்தியால் உருவாகின்ற உணர்ச்சிகளும் அறிவை உருவாக்குகின்றன. அந்த அறிவின் கூர்மை தான் பகுத்தறிவு. அந்த அறிவின் கூர்மை பகுத்தறிவுனா, அது அந்த பகுத்தறிவை விட்டுவிட்டால் என்னெல்லாம் வரும் பாதிப்பு? அந்த பகுத்தறிவு இல்லைன்னா பகைமை, வேற்றுமை, அதே போல துவேஷம், இழிவு, மடமை, தரித்திரம், இந்த 6 வரும். பகுத்தறிவு இல்லை என்றால் துவேஷம் வரும், வெறுப்பு வரும், அப்புறம் மடமை வரும், இழிவு வரும், அப்புறம் துவேஷம் மட்டுமல்ல வெறுப்பு வரும். இப்போ வந்துருச்சா மதம்? மதம் இஸ்லாமியர்களை வெறுக்கிறதா? பகைமை, வெறுப்பு. ஜாதி, இழிவு. அந்த ஜாதியினால் ஏற்பட்ட இழிவுனால் என்னாச்சு? தற்குறித்தனம், மடமை, அறியாமை. அப்போ நம்ம படிக்க வைக்காமல் இருந்தது யார்? இன்னொரு சமூகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது யார்? இன்னொரு சமூகத்தை துவேஷமாக மதிப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய இழிவை நாமே சுமந்து கொள்கிறோமே, அதற்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் பகுத்தறிவு. எனவே பகுத்தறிவை பெற்றால் இவற்றையெல்லாம் ஒழிக்கலாம். முதலில் சமுதாயத்துறையில் ஒரு மாற்றத்தையும், பிறகு பகுத்தறிவால் விஞ்ஞானத்துறையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று எழுதிய ஒரே தலைவன் இந்தியாவில் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். ஆகவே தான் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது எப்படி நம்ம தாண்டி வந்தோம். நான் சொன்னேனே, இந்த சமூகத்தில் என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? சோழ அரசர்கள், இந்த தஞ்சாவூரில் சொல்கிறேன், எத்தனை சோழ மன்னனுடைய மனைவிகள். ஒரு சோழ மன்னனுக்கு 47 மனைவி. 47 மனைவியையும் அரசன் இறந்ததற்கு பிறகு பெரிய தீக்குழியை ஏற்றி அந்த 47 பெண்களையும் உடன்கட்டை ஏற்றினார்கள். வரலாறு உடன்கட்டை ஏற்றினார்கள். எப்படி வந்தது? இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கேட்கலாங்கிற நிறைய பேர், நீங்கள் தான் கல்வி கேட்க வச்சிங்களா? அதுக்கு முன்னெல்லாம் யாருமே படிக்கலையா? இப்போ ஒரு கேள்வி. ரொம்ப படித்தோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்பார் புலவர்கள் மட்டும் 18 பேர் பெண்கள் கவிதை எழுதினாங்க. பெண்கள் 2 அரசர்களுக்கு இடையே தூது போன வரலாறு உண்டு. அவை முதற்கொண்டு படித்த பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்கள் படித்திருந்தார்களே. 2000களுக்கு முன்னாலே ஒரு செம்மாந்த சமூகம் இருந்தது. வானவியலை கற்றவன் தமிழன், அறிவியலை கற்றவன் தமிழன், சமத்துவத்தை போதித்தவன் தமிழன். இதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் செஞ்சீங்களா? இதுக்கு முன்னாடி செய்யலையா அப்படின்னு ஒரு குரல் இப்போ கேட்குது. இருந்துச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவன் வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்தான். அது வெகு மக்கள் இயக்கமாக மாறி மக்களை திசை திருப்பியதா? ஒரு புரட்சியை கொண்டு வந்ததா? பரத்தியாவதாடா, பணர்த்தியாவதாடா, இறைச்சி தோல் எலும்பிலே ஜாதி இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்டான் சித்தன். சித்தர்கள் கேட்டார்கள், போகம்னு முடிவு பண்ணிட்டா, உடலுறவு முடிவு பண்ணிட்டா, பசி தூக்க காமன் வந்துட்டா, பறைச்சியும் ஒன்று தான், பார்ப்பனத்தையும் ஒன்று தான்டா, எங்கடா ஜாதின்னு கேட்டான். அவனுக்கு பின்னால் இயக்கம் இருந்ததா? வெறும் குரல் வேறு. அந்த குரல் ஏற்படுத்திய விளைவு என்ன? ஏன் தொல்காப்பியத்திலே இல்லையா? தொல்காப்பியத்தோட எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பெருமையை புகழை உடைய ஒரு இனம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் எப்படி இருந்தது? பரிணாம கோட்பாட்டை கண்டுபிடித்தவன் யார்? சும்மா 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பரிணாம கோட்பாடு. டார்வின் தான் சொன்னான், ஒரு செல் உயிரி, அப்புறம் 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, அப்புறம் தான் மனிதன் பிறந்தான் குரங்கில் இருந்து. அப்போ 1 அறிவு உள்ள செல் இருக்கு, அமீபாவில் தொடங்குது, ஒன்று ஒன்றா வளருது, டாக்டருக்கு தெரியும். அப்போ இந்த இனம் பல லட்சம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் தோன்றி வளர்ந்து 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 அது மனுஷனாக மாறி இருக்கு. இதுதான் பரிணாம கோட்பாடு. அந்த பரிணாம கோட்பாட்டை சொன்னான் என்பதற்காகவே டார்வினை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துவ மதம். நீங்கள் எத்தனை பேர் இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் நமக்காக போராடி இருக்காங்க? இன்றைக்கு சொல்லுகிறோமே, சூரியனை சுற்றித்தான் உலகம் வருகிறது, பூமி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே. அதை புருனோங்க சொன்னான் 1600. புருனோ என்கின்ற விஞ்ஞானி தான் முதலில் சொன்னான் 1600 பூமி உருண்டை, அதை சுற்றி வருவது சூரியனைத்தான் சுற்றி வருதுன்னு சொன்னான். அது பைபிளுக்கு எதிரி. ஏன்னா பைபிள் உலகம் தட்டாங்குது, இறைவன் படைச்சாங்குது.
அப்போ பைபிளுக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக புருனோவுக்கு என்ன நடந்தது? உங்க செல்ல அடிச்சு பாருங்க. நான் முன்னாடி 10ஆம் கிளாஸ்க்குள்ள புத்தகத்தை படிச்சுனா உயிர் போயிடும். நீ பைபிளுக்கு எதிரானவன், திருச்சபைக்கு எதிரானவன், சர்ச்சுக்கு எதிரானவன் என்ன சொல்லி என்ன தெரியுமா பண்ணாங்க? கை காலை கட்டி, நாக்கை தச்சு, 2 கையில் இயேசுநாதர் மாதிரி ஆணி வச்சு அடித்து, ஒரு நடு வீதியில் கட்டி, சுற்றிலும் விறகை போட்டு எண்ணெயை ஊற்றி உயிரோடு எரித்தார்கள் புருனோவை. உயிரோடு எரித்தார்கள் புருனோவை. இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டார் உலகத்துக்கு முன்னால். சொன்ன சரிதான் டாக்டர் சொல்கிறது. போப் ஆஃப் தி வேர்ல்ட் ஹஸ் ஆஸ்க்ட் அன்கண்டிஷனல் அப்பாலஜி. கிறிஸ்தவ மதம் தவறு இழைத்து விட்டது. நாங்கள் அதை அறிவியலை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டோம், தவறுதான். அவருக்கு முன்னால் நாங்கள் மண்டியிடுகிறோம். இறை நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. கிறிஸ்தவ ஒத்துக்குச்சு போப்பாண்டவர். ஆனால் உங்கள் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? அப்போவே புஷ்பவானம் இருந்தது. புஷ்பவானம் அப்பயே இருந்ததான். விநாயகருக்கு சர்ஜரி செஞ்சாங்களே டாக்டர், அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது. எங்கள் மதத்தில், இவங்க மதத்தில் இருந்துச்சான். அறிவியலுக்கு வந்து விட்டான் வெள்ளைக்காரன், மதத்தை தூக்கி இருந்து விட்டு. ஆனால் அறிவியலிருந்து உங்கள் புத்து பின்னாடி போகுது. என்ன காரணம்? பகுத்தறிவு இல்லை.